நீங்கள் என்ன பாருங்களேன், பேப்பர்லலாம் பொதுவாக ஒரு குற்றவாளி பிடிபட்டால் அவன் பேரை போடாமல் ஒரு நபர்னு போட்டுருவான். ஆனால் அந்த குற்றவாளி முஸ்லீமாக இருந்தால் கொட்டை எழுத்தில் போடுவான் அந்த பேரை. அதன் பின்னாலும் நான் சொல்வது ஒளிந்திருக்கிறது. அப்படின்னா நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பிறரை நொந்து கொள்வதை விட இந்த சமூகம் ஒரு படி முன்னால் நிற்க வேண்டும். தன்னுடைய வியாபாரங்களில், தங்களுடைய கொடுக்கல் வாங்கலில், தங்களுடைய தொழிலில், தங்களுடைய பழக்க வழக்கத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே நேர்மையாக நிற்பான் என்பதை நிரூபித்து விட்டால் அப்போ ஒரு சூழ்நிலை மாறும். எல்லாம் சரிதான்ப்பா, பாய் கடையில் வாங்கினா கரெக்டாக இருக்கும், பாய் சொன்னா சரியா இருக்கும், பாய் பேசினா உண்மையா இருக்கும், பாய் வாக்கு கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும், பாய் இன்வால்வ் ஆகிருக்கிறாருன்னா அது கரெக்டாக முடியும். அப்படிங்கிற நிலைமையை இந்த பாய்மார்கள் உருவாக்க வேண்டும். அதை விட்டு விட்டு உரிமைக்காக போராடி கொண்டு இருப்பது என்பது அது அடுத்த கட்டம். அப்போ இந்த பாய்கள், தமிழ்நாட்டிலே பாய்கள் என்று அறியப்படக்கூடிய முஸ்லீம்கள், வடநாட்டுக்கு அதெல்லாம் வேற, பாய்னாலே அவங்க எல்லாரையும் கூப்பிடுவாங்க பாய்னு. நம்ம தமிழ்நாட்டில் இந்த பாய் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த முஸ்லீம்கள் தாங்கள் சுமந்திருக்கும் இந்த அடையாளத்தை பெருமைக்குரிய அடையாளமாக மாற்ற வேண்டும். அதற்கு முன்னோடிகளாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த நேர்மையான பல விஷயங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படி முன்னெடுக்கக்கூடிய முன்னோடிகளில் முக்கியமான முன்னோடிகளாக அல்லாஹ் உங்களை குறிப்பாக பேசி என்னை ரப்பல் ஆலமீன் ஆக்கியவர்கள் புரிவானாக.